ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாத்துக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃபன் ரெசிபி தான். பூரி மசாலும். பூரி மசால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையிலலாம் சாப்பிட்டோம்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ஒரு பூரி மசால் பார்க்கலாமா? வாங்க. ஒரு பேனில் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம் நிறைய போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுக்கிட்டேன். இஞ்சி 2 பச்சை மிளகா போட்டுட்டு, தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1½ தக்காளி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தோம் சந்தையிலேருந்து. அதுக்கு இப்போ தான் வேலை வந்திருக்கு. எல்லா கிழங்கையும் எடுத்து குக்கரில் போட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டேன். எல்லாத்தையும் மசித்து நல்லா போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டேன். அந்த மசாலாவோடு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா மசித்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். குழம்பு நம்மளுக்கு ரொம்ப திக்காக வேணுமா இல்லை வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டேஸ்ட்டு கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலை தான். பொட்டுக்கடலை ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்சியில் நல்லா பவுடராக திப்பியாக அரைக்காமல் நல்லா பவுடராக அரைச்சிட்டு முடிஞ்சால் வடிகட்டிலையோ இல்லை சல்லடையிலையோ நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புல போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பசை மாதிரி இருக்காது. கடலை மாவு கரைச்சி ஊற்றினா ரொம்ப பசை மாதிரி இருக்கும். இடையில வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தேன், உள்ளே 2 பேர் பரமபதம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பாம்பு கொத்திகிட்டே இருந்துச்சு என் பொண்ணை. அது வேறு அழுதுகிட்டே உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் சரி சீக்கிரமாக பூரி சுட்டு போடலான்னு சொல்லி வந்து பார்த்தேன். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மெல் வருது. சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பூரி மசால் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூரி மசாலா மிச்சமே ஆகாது. பூரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4 பூரி சாப்பிட்றவங்க ஒரு 8 பூரி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு உண்மையாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். திகட்டாது. சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் தோணும், திகட்டாது. அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பூரி சுட ஆரம்பிச்சிட்டேன். பூரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வருது. எனக்கு இந்த மாதிரி வந்து பூரி புசு புசுன்னு வந்தால் ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுமே புஸ்கு பூரிமான்னு கேட்பா. அதனால் இந்த மாதிரி சுடுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா ஒரு 3 பூரி வச்சு நல்லா மசாலா கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டேன். சாப்பிட்ருந்தாரு. ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு மனுஷன், அப்புறம் ஹார்ட்டு அது இதுன்னு எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தா. அவளுக்கு இந்த மாதிரி சரி பொம்மை மாதிரி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டு அவள் பிளேட்டில் கொண்டு போய் போட்டேன். சூப்பராக சாப்பிட்டாங்க எல்லோரும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சின்ன முயற்சிக்காக உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.